பிக் பாஸ் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ பார்வதி வர்சஸ் அரோராவோட கேஸ் முடிஞ்சது அண்ட் இதில் தீர்ப்பு அரோராக்கு சாதகமாக வந்தது. அண்ட் அரோரா கொடுத்த கேஸ் என்ன அப்படின்னா, அவள் என்னை பற்றி எல்லார்கிட்டையும் பேசுகிறா, அவதூறு பரப்புறா, நாமினேஷன் ஆகலை அப்படின்னு பலர்கிட்ட போய் சொல்கிறா. அதாவது அரோரா நாமினேட் ஆகலை அப்படின்னா அவளுக்கு காண்டா இருக்குது பார்வதிக்கு. மற்றவங்க கிட்ட என் பேரை சொல்கிறா, என்னை பார்த்தாலே அவளுக்கு என்ன கடுப்பாக இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் என்னை பற்றி அவள் பலர்கிட்டையும் பேசுகிறா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆப்வியஸாக இந்த வீட்டில் எல்லாரை பற்றியும் பேச தான் செய்வாங்க. இந்த கேமே அப்படிப்பட்ட ஒரு கேம் தான். ஸோ இதில் அரோரா சொல்கிற மாதிரி பார்வதி அவங்கள பற்றி பேசினாலும் தப்பே கிடையாது. அண்ட் அவதூறு பரப்புறா அப்படின்னு கேட்குறாங்க. அவதூறு பரப்புறது, ஆமாம், இந்த ஆபாச குறியீடு அப்படின்ற ஒரு அவதூறுனாலே என்ன, அவங்க செய்யாத ஒரு விஷயத்த ஒரு தப்பான தகவலை சொல்கிறது. இவங்க பண்ணது, பார்வதி பண்ணது தப்பு தான். அது என்னதான் சேது நாட்டை டிஸ்கஸ் பண்ணப்பட்டிருந்தாலும் அவதூறு பரப்புறாளா அப்படின்ற ஒரு கேஸ் கொடுத்தா எஸ், பரப்ப தான் செஞ்சுருக்கா. அது மட்டும் இல்லாமல் துஷார் அரோரா துஷாரை வச்சு கேம் ஆடுறா, கமருதீனை வச்சு கேம் ஆடுறா, அவள் பசங்களை வச்சு தான் கேம் ஆடுவா அப்படின்றத திவாகர்கிட்டையும் சொல்லியிருக்காங்க. ஆனால் இப்போ திவார சாட்சிக்கு எடுக்க முடியாது. பட் அவதூறு பரப்புறாங்களான்னு கேட்டால் எஸ், அதை தான் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அடுத்ததான் அவங்க நாமினேட் ஆகலை அப்படின்னா பலரிடமும் போய் சொல்றான்றாங்க. எஸ், அதில் வியானா கிட்ட போய் அவங்க ஓப்பனாகவே சொல்லியிருக்காங்க அரோராவை நாமினேட் பண்ணு அப்படின்னு. அண்ட் இந்த இடத்துல அரோரா சொன்ன மாதிரி அவங்க ஒவ்வொருத்தர்கிட்டையும் போய் அரோராவை நாமினேட் பண்ணுன்னு சொல்றது தப்பு தான். அண்ட் அடுத்ததான், நான் நாமினேட் ஆகலைன்னா உனக்கு காண்டா இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. எஸ், காண்டா தான் இருக்கும். இந்த வீடு அதுக்கான வீடு தான். ஸோ தன்னோட காம்படிட்டர் வரலனா பார்வதி கோவப்படுறதோ காண்டாகிறதோ தப்பு இல்லை. அண்ட் அடுத்தது பார்த்தோம்னா, அண்ட் மற்றவங்க கிட்ட போய் என் பேரை சொல்கிறா, ஏன் நான் இருக்கிறது உனக்கு கடுப்பாக இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடாது. ஒருத்தர் நாமினேஷன் டிஸ்கஸ் பண்ணக்கூடாது. ஸோ பார்வதி பண்ணது தப்பு தான். அண்ட் நான் இருக்கிறது உனக்கு கடுப்பாக இருக்கான்னு கேட்டால் டெஃபினட்டாக கடுப்பாக இருக்க தான் செய்யும். யாருக்குனாலும் இந்த வீட்டில் எல்லாருமே ஒரே ஒரு டைட்டிலுக்காக தான் அடிச்சுக்கிறீங்க. ஸோ ஒருத்தர் இருக்கிறது இன்னொருத்தருக்கு கடுப்பாக தான் இருக்கும். ஆனால் அது டெஸ்பரேட்டாக இவங்க மேலே மட்டும், அரோரா மேலே மட்டும் ஒரு சில பர்சனல் ரீசன்ஸால் பார்வதி பண்ணுறாங்கன்றதான் உண்மை. அண்ட் இதில் பார்த்தோம் அப்படின்னா ஜட்ஜஸ் கனி அண்ட் சாண்ட்ரா ரெண்டு பேரும் இருந்த எவிடன்ஸ் அண்ட் இவங்க சொன்ன உண்மைகள், வாக்குவாதங்கள், இதை வச்சு கனி அரோரா பக்கம் நியாயம் இருக்கு அப்படின்ட்டாங்க. அண்ட் இவங்க சாண்ட்ரா பார்வதி பக்கம் தான் நியாயம் இருக்கு அப்படின்ட்டாங்க. ஏன்னா பார்வதியே பல இடங்கள்ல எனக்கு அவளை பார்த்தா காண்டா இருக்கு, ஆமா, ஏன்னா எனக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் நான் அவங்க கூட இருக்கிறேன், இதுல இவ உள்ள எங்களை பொசசிவ் ஆக்க ட்ரை பண்றா, அப்போ எனக்கு பொசசிவ் ஆகுது அப்படின் போது இந்த இடத்துல ஓகே, அப்போ உனக்கு ஒரு பொசசிவ் ஃபீல் அவன் மேல இருக்கிறதுனால தான் நீ அவன் மேல வேணும்ட்டே எல்லா குற்றச்சாட்டும் வைக்கிற, அவதூறு பரப்புறதுக்கோ இல்லை மற்றவங்க கிட்ட நீ இவ இருக்கக்கூடாது நீ நினைக்கிறதுக்கு காரணமே இதுதான் ரீசனா அப்படின்ற மாதிரி முடியுது. ஆனால் ரெண்டு ஜட்ஜஸ்மே ஒவ்வொருத்தருக்கும் அவங்களோட கருத்து வேறுபாடு இருந்தனால மக்கள் மன்றத்தில் போகுது. மக்கள் மன்றம் அப்படின்றது ஆடியன்ஸ். ஸோ ஆடியன்ஸ் அவங்களோட கருத்து கணிப்பை எடுக்கிறாங்க. லைக் ஆமாம், அவதூறு பரப்புறா, அவளை பற்றி பேசிக்கிட்டே இருக்கா, நாமினேஷனில் அவளை கொண்டு வான்னு சொல்கிறா. அண்ட் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இவங்க எல்லாருமே யாருக்கு ஓட் பண்ணுறாங்கன்னா அரோரா தான் கரெக்டு, அரோரா கொடுத்த கேஸில் அவள் ஜெயிச்சிட்டா அப்படின்ட்டாங்க. அண்ட் பார்வதி உடனே ஓகே, எனக்கு தெரியுமே இது குரூப்பிசம் தான் நடக்கும் அப்படின்னு எனக்கு தெரியுமே அப்படின்வாங்க. ஸோ தான் ஜெயிச்சாங்கன்னா அது வெற்றி, தான் தோத்துட்டாங்கன்னா அது குரூப்பிசம். இந்த நிறைய கிரேப்ஸ் கிடைக்கல அப்படின்ட்டுருக்காங்க, அந்த கிரேப்ஸ் புளிக்கும் அப்படின்னாங்களே, அந்த மாதிரி தான் நம்ம பார்வதி, அவங்க ஜெயிச்சா ஒன்று பேசுவாங்க, தோத்தா ஒன்று பேசுவாங்க. ஸோ இதுதான் நடந்தது. அண்ட் இதுக்கப்புறம் தான் சம்பவமே இருக்குது. எஸ், திவ்யாவை அவங்க கூப்பிட்டாங்க, விட்னஸாக கூப்பிட்டாங்க. பட் திவ்யா விட்னஸாக வரமாட்டேன்னு சொன்னவங்கள யார் ஒருத்தர் ஃபோர்ஸ் பண்ணி கூப்பிட முடியும்? ஏன்னா பார்வதி அந்த இடத்துல என்ன சொல்ல ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா, நாமினேஷனை நான் மட்டும் டிஸ்கஸ் பண்ணல, நாங்கள் ஒரு குரூப்பே டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்றாங்க. அந்த குரூப்பில் இருந்த பிரஜின் இல்லை, சாண்ட்ரா ஜட்ஜாக இருக்காங்க. திவ்யா அதை வீக்கெண்டில் சேது சார்கிட்டே சொல்லிட்டாங்க, நான் அந்த இடத்துல நேரம் சாப்பிட்டுட்டு இருந்தேன், நான் டிஸ்கஸ் பண்ணலை அப்படின்ட்டாங்க. அண்ட் மோரோவர் அந்த டிஸ்கஷனில் அவங்க இன்வால்வ்டே இல்லை. அப்போ பொய் சாட்சிக்கு நீ என்னை கூப்பிடாத, நான் வரமாட்டேன்னு சொன்னவங்களோட பேரை கொண்டு போய் உள்ளே சொல்கிறதுனால தான் திவ்யாவுக்கு கோவம் வருது. அண்ட் திவ்யா அதை பேசுறதுக்காக தான் கமருதீன் கிட்டேயும் பார்வதி கிட்டேயும் கூப்பிடுறாங்க. பார்வதி மதிக்கவே மாட்டுறாங்க. இல்லை எனக்கு பேச டைம் இருக்குது, ஏய் நாங்கள் ஆர்குமெண்ட் போகணும், பேசாமல் இரு, எனக்கு கூட பேச முடியாது, ஏய் சாரி பாய் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டுருக்காங்க. ஸோ ரெஸ்பெக்ட்ன்றது சுத்தமாக கொடுக்க மாட்டுறாங்க. அந்த ஒரு பாயிண்ட்டை திவ்யா கரெக்டாக போட்டு உடைச்சாங்க. ஆனால் இந்த கேஸ் முடிஞ்சிருச்சு, ஜட்ஜ்மெண்ட் முடிஞ்சிருச்சு, அரோரா தான் வின் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா உட்காந்து நம்மளோட சாண்ட்ரா, பார்வதி அண்ட் ரம்யா உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது ரம்யா அவங்களுக்கு புரியணுன்றதுக்காக சொல்கிறாங்க. ஏன்னா ரம்யா நிறைய நேரங்களில் காதலில் அடிபட்டு மிதிப்பட்டு வாழ்க்கையவே இழந்து இப்போ மறுபடியும் இங்கே உட்காந்துருக்காங்க. அதனால் அவங்க சொல்கிறாங்க,
பாரு, நான் ஒரே ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்கிறேன். அவன் கமருதீன் என்கிட்டயே பல தடவை சொல்லியிருக்கான், உன்னை பிடிக்கல, உன்னை பார்த்தா பயமாக இருக்குது, நீ என்ன பண்ணுவ, என்ன பிரச்சனை இழுப்பையோன்னு உன்னை பார்த்தா அவனுக்கு பயமாக இருக்குது அப்படின்றான். உன்னை பற்றி அவன்கிட்ட மட்டும் கிடையாது, எல்லார்கிட்டையும் பேசியிருக்கான். ஏன்னா அரோரா சொல்லிட்டாங்க, கமருதீனுக்கும் பார்வதிக்கு சண்டை வந்துருச்சுன்னா என்கிட்டே வந்து அவளை பற்றி தப்பாக சொல்லி அவளை செருப்பால் அடிக்கிற அளவுக்கு அவன் போயிருக்கான் அப்படின்னு. அப்போ அதெல்லாம் இவங்க 2 பேரும், சாண்ட்ராவும் சரி ரம்யாவும் சரி, சாண்ட்ரா கூட கேமுக்காக சொல்கிறாங்க, ஆனால் உண்மையாகவே ரம்யா ஃபீல் பண்ணி சொல்கிறாங்க. ஏன்னா ரம்யா அந்த மாதிரி ஒரு டாக்ஸிக் லவ்வில் இருந்ததுனால அவங்க சொல்கிறாங்க, உன்னை பற்றி அவன் தப்பாக பேசுகிறான், உன்னை பார்த்தா பயமாக இருக்குன்றான், ஸோ இப்படிப்பட்டவன் கூட நீ ஏன் கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு யோசிச்சுக்கோ அப்படின்றாங்க. பட் பார்வதிட்டு நோ ஐ டோன்ட் கேர், எனக்கு அதை பற்றி கவலையே இல்லை, என்னோட ஃபீலிங்ஸ் ட்ரூ, உங்ககிட்டலாம் ஒரு சிலர் சொல்ல முடியாது அப்படின்றாங்க. ஏன்னா அதெல்லாம் வந்து அதெல்லாம் ஒரு கஜகஜா வேலைகள் நடந்துச்சு இல்லையா, அதெல்லாம் உங்ககிட்ட என்னால் ஷேர் பண்ண முடியாது. ஆனால் என்னோட ஃபீலிங்ஸ் ட்ரூ, அவன் என்னை பற்றி பேசட்டும், என்னவா வேணாலும் பேசட்டும், ஆனால் எனக்கு ஃபீலிங்ஸ் இருக்குது அப்படின்றாங்க. மேடம் இவ்வளோ ட்ரூவாக நீங்கள் லவ் பண்ணுறீங்க அப்படின்னு எனக்கு தெரியாமல் போயிடுச்சு மேடம். அந்த ஐஸ்கிரீம் டாஸ்க், ஐபேக்கோ டாஸ்க் வந்துச்சு இல்லையா, அப்போது கமருதீன் வந்து அரோராக்கு ஐஸ்கிரீம் கொடுத்ததுமே உங்களுக்கோட லவ் தான் ரொம்ப ட்ரூவாக இருக்குது, நீங்கள் யாரை பற்றியும் கேர் பண்ணிக்க மாட்டீங்க, அவன் என்னை செருப்பால் அடித்தா கூட நான் மறுபடியும் அவன்கிட்ட போய் நிற்பேன்ற ரேஞ்சுக்கு பேசுகிற நீங்கள் ஐஸ்கிரீமை மறுபடியும் அவருக்கு கொடுத்துருந்துக்கலாமே, எதுக்கு மேடம் உங்களுக்கு பிடிக்காத உங்கள் கண்ணை அடித்து உடச்சி உங்கள் நல்ல கண்ணை நொல்ல கண்ணை ஆக்கின சபரிக்கு போய் நீங்கள் கொடுத்தீங்க. இப்போ சொல்கிறாங்க ரம்யா கிட்ட, ஐ டோன்ட் கேர், அவன் என்னை பற்றி யார்கிட்ட வேணாலும் பேசட்டும், அவன் அப்படி தான், அவன் ரொம்ப இன்னசென்ட், அவன் ஒரு குழந்தை புள்ள, அவனுக்கு தெரியாது, ஆனால் நான் அப்படி இல்லை, என்னோட ஃபீலிங்ஸ் ஜென்யூனாக இருக்குது, ட்ரூவாக இருக்குது, எனக்கு அவனை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறவங்க அவருக்கு ஐஸ்கிரீமை கொடுத்துருக்கலாமே, சபரிக்கு கொடுக்காம இருந்ததுக்கு. அப்படி கொடுத்துருந்தீங்கன்னா அது இன்னும் வேறு லெவல் ஃபீலிங்ஸாக இருந்திருக்கே, செம்ம லவ்வாக இருக்குதேப்பா அப்படின்ற மாதிரி தோணியிருக்கும். ஆனால் இந்த வீட்டுக்குள்ளே ரொம்ப ஜென்யூனாக அவங்க லவ் பண்ணுறாங்களாம், அது சாண்ட்ரா சொல்லிட்டாங்க. யோசிச்சுக்கோ, இந்த கேஸ் வந்துட்டு நீ அரோரா மேலே கோவப்படுற அதெல்லாம் செகண்டரி, உனக்கு கரெக்டாக இருக்குமா அப்படின்னு யோசிச்சுக்கோ. ஏன்னா உன்னை பற்றி இங்கே பேசுகிறான், அங்கே பேசுகிறான், எல்லார்கிட்டையும் பேசுகிறான், இது கரெக்டானு பார்த்துக்கோ அப்படின்றாங்க. பட் அதை பார்வதி அப்படியே டைவர்ட் பண்ணோன்னு, சரி அதை விடு, ஆனால் இவையே மறுபடியும் இதை கொண்டு வரா, பேசி சால்வ் பண்ண விஷயத்தை இவையே இதை கொண்டு வரா, அப்போ அவளுக்கு என்ன இன்டென்ஷன் பாரு அப்படின்னு. ஆமாங்க, அதுதாங்க கேமு, அவங்களுக்கு வேறு யார் கூடயும் பெருசாக இந்த வீட்டில் பிரச்சனை இல்லை, உங்கள் கூட தான் பிரச்சனை இருக்குது, அப்போ அதை தான் அவங்க கொண்டு வர முடியும். அண்ட் மோர் ஓவர் அவங்க ட்ரையாங்கிள் ஸ்டோரி பற்றி பேசவே இல்லையே, நீ அவதூறு பரப்புற அப்படின்னு சொன்னது அவங்க இந்த ஆபாச குறியீடுக்காக தான். அதை விட்டு இந்த முக்கோண காதல் கதையை வச்சு ஏதாவது பிரச்சனை பண்ணாங்களா? நீங்களாக தான் அதை கொண்டு வந்து அவங்கள அசிங்கப்படுத்தணும் அப்படின்றதுக்காக துஷார் துஷார் துஷார்னு அந்த பேரை இழுக்கிறீங்க. துஷாரும் வியானாவும் பேசினா பொசசிவ் ஆகிற அரோரா மாதிரி கமருதீன் பார்வதி பேசும்போது பொசசிவ் ஆகணும் அவங்களுக்கு தெரியலையா அப்படின்றாங்க. நீ எங்கள் வியானா வந்து நீ துஷார் கூட பேசுறது எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு அவங்க எந்த இடத்துலையுமே அதை சொல்லவே இல்லை. நீங்கள் தான் அவங்கள இன்சல்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக அந்த பேர் எடுக்கிறீங்க. இப்போது நேற்று வந்துட்டு எஃப்ஜே அண்ட் பார்வதியோட கேஸ் போச்சு. அப்போது பார்வதியோட அட்வொகேட்டான விக்கல்ஸ் என்ன சொல்லியிருந்தாருன்னா, எஃப்ஜேயோட பர்சனலை நம்ம இழுக்க வேண்டாம், அவள் வந்து உனக்கு காதல் கண்டென்ட்னு சொல்லியிருந்துருக்கலாம், ஆனால் எஃப்ஜே நீயும் இதை தான் பண்ணுற, இந்த வீட்டுக்குள்ளே நீயும் அப்படி ஒரு கண்டென்ட் பண்ண அப்படின்னு சொல்லி நம்ம யாரோட பேரையும் எடுக்க வேண்டாம் அப்படின்னு அட்வைஸ் கொடுத்ததே விக்கல்ஸ் தான். அதனால் நேற்று அரோராவே பாராட்டியிருந்தாங்க பார்வதி கிட்ட, பரவாயில்ல பார்வதி, அவன் உன்னை லவ் கண்டென்ட் அப்படின்னு சொன்னாலும் நீ அவன் பர்சனல் எதுவும் எடுத்து பேசாமல் நினச்சிருந்தா நீயும் அவனோட பர்சனல் ஏதாவது இழுத்து பேசியிருக்கலாம், ஆனால் நீ அப்படி பேசாமல் ஒரு மெயின்டைன் பண்ண பற்றி அது ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு நேற்று தான் அரோரா சொன்னாங்க. பட் இன்றைக்கி அதுக்காகவே துஷார் 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 அப்படின்னு பல நேரங்களில் அவரோட பேரை ரெஜிஸ்டர் பண்ணாங்க. அண்ட் இந்த பார்வதி இதில் என்ன ஸ்மார்ட் மூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அரோராவை கமருதீன் வச்சு அடிக்கணும், அவன் பொருளை எடுத்து அவனையே போடணும். அதாவது இப்போ அரோராவுக்கு வந்து ஒரு ஃப்ரெண்ட் ஃபீலிங் அவர்கிட்ட இருந்திருக்கு, வாட்எவர், அவங்களுக்குள்ள ஒரு அன்பு இருந்திருக்கு, ஆனால் அந்த அன்பே எனக்கு கிடையாது, அந்த அன்பை அவரே வந்து அசிங்கப்படுத்துகிற மாதிரி உனக்கு அவன் மேலே ஒரு பொசசிவ் ஃபீல் இருந்திருக்கு இல்லையா, ஏன் இருந்துச்சு, ஏன் இத்தனை நாள் அப்படி இருந்த அப்படின்னு கேட்கும்போது அவங்களுக்கு அது ஹர்ட் ஆகும்ல. இப்போது நேற்று வந்து பார்வதியோட ஒரு கேஸ் நடக்கும்போது அதுக்கு விட்னஸாக அமிதா எஃப்ஜே கூப்பிட்டார். அதுக்கே பார்வதிக்கு அப்படி கோவம் வந்துச்சு, நீ எப்படி அவனுக்கு விட்னஸாக போவ, நீ எப்படி அவனுக்கு லாயராக போவ, நம்ம 2 பேர் சம்மந்தப்பட்ட பிரச்சனை நீ அவனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு போவியா அப்படின்னு கோபப்பட்டாங்க இல்லையா. அதே தான் அவங்க இங்கேயும் எடுக்கிறாங்க. ஸோ அவங்கள மென்டலி அரோராவை அடிக்க ட்ரை பண்ணுறாங்க. லைக் உனக்கும் கமருதீனுக்குள்ளேயும் நீ ஒரு பாண்ட் இருக்குன்ற, அந்த பாண்டே அவனே அசிங்கப்படுத்துகிறான் அப்படின்னா உனக்கு எவ்வளோ வலிக்கும், அதை தான் இங்கே பார்வதி பண்ணாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு இன்னொரு பயம் என்ன அப்படின்னா, அரோராக்கு விட்னஸாக நம்ம கமருதீன் எங்கேயாவது போயிட்டு ஆமாம் நாங்கள் 2 பேரும் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பில் தான் இருக்கோம், பார்வதி தான் அதை பல இடங்களில் வந்து பொசசிவ் ஆகி அரோரா பற்றி ஏதாவது தப்பாக பேசுகிறா அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒன்று அவர் சொல்லிடக்கூடாது, இவங்க பேசுகிற வார்த்தைகள் எல்லாமே
எல்லாமே இங்கே மக்கள் கிட்ட பதிவாகுது. ஸோ மக்கள் கிட்ட அரோரா தான் தப்பு, கமருதீன் அண்ட் பார்வதி ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க, அரோரா நடுவில் வந்து அவங்க நின்று அவங்க தான் இந்த இடத்துல தேவையில்லாமல் ஒரு ப்ராப்ளம் கிரியேட் பண்ணுறாங்க அப்படின்னு மக்கள் கிட்ட பதிவு பண்ணணும். ஸோ அவளுக்கு எவிடன்ஸாக கமருதீன் எந்த இடத்துலையும் போயிடக்கூடாது அப்படின்றதுக்காகவே தான் இங்கே கமருதீனை தன்னோட லாயராக போட்டாங்க. ஏன்னா இன்னைக்கு காலையில் தான் பார்வதி சொல்லிட்டு இருந்தாங்க, கமருதீன், வினோத் இவங்களெல்லாம் ஏதாவது ஒரு ஃபன்னியான கேஸில் தான் ஜட்ஜாக போடணும், இல்லைனா லாயராக கூப்பிடணும், அவங்களுக்குலாம் லாயராக இருக்க தகுதியே கிடையாது. சீரியஸாக சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு காலையில் தான் இந்த வீட்டுக்குள்ளே யார் யாருக்கெல்லாம் லாயராக இருக்க தகுதி இருக்கும் அப்படின்ற மாதிரி பேசும்போது இவனுங்களுக்குலாம் வந்து ஏதாவது ஃபன்னியான கேஸ் தான் கொடுக்கலாமே தவிர மற்றபடி இவங்களுக்குலாம் பெரிய கேஸ் கொடுக்க முடியாது அப்படின்னு சொன்ன பார்வதி தன்னோட கேஸுன்னு வரும்போது தனக்காக கமருதீன் நிற்கணும். ஏன்னா கமருதீனை அரோரா எங்கேயாவது யூஸ் பண்ணிடக்கூடாது, மக்கள் அதை பார்த்து தப்பாக நினச்சிடக்கூடாது, மக்கள்கிட்ட இப்படி தான் போய் சேரணும் அப்படின்றதுக்காகவே தான் அவங்க கமருதீனை எடுத்திருக்காங்க. நம்ம வின் பண்ணுறோம் லூஸ் பண்ணுறோம் இந்த கேஸில், அதை தாண்டி கமருதீன் தனக்கு சப்போர்ட்டாக நிற்கணும். மக்கள் அதை வந்து ஆமாம்ல கமருதீன் பார்வதி ஒரு லவ்வில் இருக்காங்க, நடுவில் அரோரா வந்துட்டா அப்படின்னு நினைக்கணும்னு நான் ட்ரை பண்ணாங்க. ஸோ நீங்கள் பார்வதி பற்றி என்ன நினைக்கிறீங்க? அவள் என்னை என்ன திட்டினாலும் யார்கிட்ட அசிங்கமாக பேசினாலும் எனக்கு அது கவலை இல்லை, நான் அப்படி தான் இருப்பேன்னு அப்படின்னு சொல்கிற பார்வதி பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நன்றி.